வணக்கம். நான் உங்கள் மாதவரம் சித்ரா. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன், பார்த்தே படிச்சிடுறேன். மதுராந்தகம் அடுத்த அத்திவாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் 14 வயசு சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அந்த குழந்தை தப்பிச்சு வந்து செங்கல்பட்டு மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகி அதுக்கப்புறமா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் +2 மாணவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவளோட உடலை துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. 2.5 வயசு குழந்தை திமுக ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் கொலை பண்ணி, அதாவது பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்காரு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அப்படின்ற இடத்துல 7 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தை அங்கேருந்து தப்பிச்சு வந்து வீட்டில் வந்து விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. நிறை மாத கர்ப்பிணி ரோட்ல ஒரு 2 வீலரில் போயிட்டு இருக்கும்போது திமுக நிர்வாகியான ஒரு கார் அவங்கள இடிச்சு ஸ்பாட்லேயே அந்த கர்ப்பிணியும் வயிற்றில் இருந்த குழந்தையும் இறந்து போயிருக்காங்க. கோயம்புத்தூர்ல நேத்து 41 மாணவர்கள் மதியம் சாப்பிட்ட சத்துணவுல ஏதோ கலக்கப்பட்டு குழந்தைகள் வாந்தி மயக்கம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சையில இப்ப இருக்காங்க. இதெல்லாம் பேச எந்த ஊடகங்களுக்கும் எந்த சமூக ஆர்வலர்களுக்கும் நேரம் இல்லை. மாதர் சங்கம்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. பெண் குழந்தைகள் பாதுகாப்புன்னு பேசிட்டு இருக்கோம். பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு இந்த 2 நாளில் எத்தனை பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? அந்த கூட்டத்துக்கு கூட சேர்ந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? இப்ப வரைக்கும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களும் அந்த கூட்டத்தை சேர்ந்த அனைவருமே யாருமே இது வரைக்கும் வாய திறக்கல இந்த இன்சிடென்ட் எல்லாம் பத்தி. ஏன்னா நியூஸ் சேனல்ஸ் கூட இதை ஒரு ஃபிளாஷ் நியூஸாவே போடல. மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபிளாஷ் நியூஸ்ல போடுறவங்க இந்த பாலியல் வன்கொடுமை நடந்த விஷயத்தையும் இந்த 41 மாணவர்கள் சாப்பாட்டுல வந்து ஏதோ கலக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதையும் இப்ப வரைக்குமே பெரிசா பேசவே இல்லை. பெண்கள் பாதுகாப்பு பற்றி நேற்று தான் நான் பேசினேன். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரே நாளில் இத்தனை பாலியல் வன்கொடுமை கேஸ் வந்திருக்கு. இதெல்லாம் பற்றி எந்த ஊடகங்களும் பெருசாக பேசலை. இதெல்லாம் பார்த்து மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, இந்த ஆட்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. மக்களே, சிந்திப்போம், வாக்களிப்போம். நன்றி.